இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சரி என்ன கம்ப்யூட்டர் ஜெனரேஷன் பார்த்திருந்தோம். கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் ஜெனரேஷன் பார்த்திருக்கோம். அடுத்தது பைத்தனுக்குரிய இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறமே என்ன செய்யும் பைத்தனை பத்தி பைத்தன்ல இருக்கிற சில ஆப்பரேட்டர்ஸ்கள் பத்தியும் பார்த்திருந்தோம். ஸோ இந்த கிளாஸ்ல நாம பைத்தன்ல இருக்கிற சில ஆப்பரேட்டர்ஸ்களையும் அடுத்தது பைத்தன்ல இருக்கிற டேட்டா டைப்ஸையும் என்ன செய்யும் நம்ம விரிவா பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னா இதுல பிட்வைஸ் ஆப்பரேட்டர். பிட்வைஸ் ஆப்பரேட்டர் சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன பிட்வைஸ் ஆப்பரேட்டர்னு சொன்னா எல்லாமே இப்ப என்ன செய்வாரு ஒவ்வொரு பிட் ஒவ்வொரு டிஜிட் ஒர்க் பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு நான் என்ன பண்றேன் 5 இது வந்துட்டு n பிட்வைஸ் ஆப்பரேட்டர் 5 n பிட்வைஸ் ஆப்பரேட்டர் 3 கொடுக்குன்னு வச்சுங்களேன் 3 கொடுக்குன்னு சொன்னா முதலாவது என்ன செய்வார்னு சொன்னா இந்த 5 நாம கொடுக்குற முதலாவது 5 என்ன செய்வார்னு சொன்னா முதலாவது அதை பைனரி கோடா மாத்துவாரு. அப்ப 5 பைனரி கோடா மாத்த டைம்ல உங்களுக்கு எப்படி கிடைக்கும் 1 0 1 கிடைப்பாரு. அதே போல இந்த 3 நாம பைனரி கோடா மாத்தணும்னு சொன்னா எப்படி கிடைக்கும் 1 1 வராது. ஸோ 3க்கு 0 போட்டுரும். சரியா? இப்ப இவங்க ரெண்டு பேரும் பைனரி கோட். இவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா இந்த end ஆப்பரேட்டர் end bitwise ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணணும். end bitwise ஆப்பரேட்டர். அப்ப end bitwise ஆப்பரேட்டர் எப்படி ஒர்க் பண்ணுவான்னு சொன்னா அப்ப end ஆப்பரேட்டர் உங்களுக்கு தெரிஞ்சு எப்படி செய்ய போகுது ரெண்டும் ட்ரூவா இருந்தா தான் ட்ரூ ஆகிற மாதிரி. அதே போல இங்கே அப்படிதான் ரெண்டும் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு ட்ரூ கிடைக்கும். அதாவது ரெண்டும் 1 இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு 1. ஸோ ஒரு டெர்மினல்ல 0 வந்தா கூட end ஆப்பரேட்டர் எப்படி யூஸ் பண்ண போறாரு 0 தான் வருவாரு 0. அதே போல இங்கேயும் 0. ஸோ இதுல ஆன்சரை பாத்தீங்கன்னு சொன்னா கடைசியில என்ன செய்ய போகுது இந்த பைனரியை டெசிமலுக்கு மாத்துவாரு. அதாவது முழு எண்ணுக்கு மாத்துவார் இன்டிஜரா மாத்துவாரு. அப்ப மாத்தணும்னு சொன்னா உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் வந்துட்டு வருவாரு 1 சொல்லி வருவார். ஓகே, அதே போலதான் நம்ம ஓர் ஆப்பரேட்டர் எப்படின்னு சொன்னா ஒர்க் பண்ணுவாரு. நார்மலா பாத்தீங்கன்னு சொன்னா உதாரணத்துக்கு 4 ஓருக்குன்னு சொல்லி என்ன செய்யும் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணும். ஓர் 2ன்னு சொன்னா முதலாவது என்ன செய்வாரு 4க்குரிய பைனரி கோட் எடுக்கணும் 1 0 0ன்னு சொல்லி என்ன செய்யும் 4க்குரிய பைனரி கோட். அதுக்கப்புறம் என்ன செய்வது 2க்குரிய பைனரி கோட். 2க்குரிய பைனரி கோட் பாத்தீங்கன்னு சொன்னா 0 1 0. ஸோ இதுக்கு என்ன செய்வோம் நாம ஓர் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஓர் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணணும்னு சொன்னா என்ன செய்வோம்னு சொன்னா எதுனாலும் ஒரு டெர்மினல்ல 1 வந்தா கூட நம்மளுக்கு 1 வந்துருவாரு. ஸோ 0 0 அப்ப 0 1 0 அப்ப இவர் 1 அப்ப 1 0 இவர் 1. ஸோ இதுல ஆன்சர் பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி இருக்க போகுது 1 2 4. அப்ப இது ஆன்சர் பாத்தீங்கன்னு சொன்னா 4 + 2 அப்ப நம்மளுக்கு என்ன செய்ய போகுது 4 2 6 தெரியும் நம்மளுக்கு என்ன செய்வோம் ஆன்சர் வருவார். ஓகே, அதே போல எக்ஸோர பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸோர் இது இப்படித்தான் யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு 8 எக்ஸோர் 5ன்னு சொன்னா உதாரணம் முதலாவது என்ன செய்வாரு நம்ம 8க்குரிய பைனரி கோட் பார்ப்போம். 8க்குரிய பைனரி கோட் எப்படி 1 2 4 8. அப்ப 8க்குரிய பைனரி கோட் வந்து 1 0 0 0ன்னு இருப்பாரு. அதே போல 5க்குரிய பைனரி கோட பாத்தீங்கன்னு சொன்னா 1 1 ஓகே இப்படி இருப்பாரு. எத்தனை 5க்குரிய பைனரி கோட். சரி, இப்போ நாம என்ன செய்ய போறோம்னு சொன்னா இவங்க ரெண்டு வரையும் எக்ஸோர் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணுவோம். அப்ப எக்ஸோர் தெரியும். எக்ஸோர் வந்துட்டு ஒரே இன்புட் வந்தாருன்னு சொன்னா 0 தருவாரு. வெவ்வேறு இன்புட் வந்தா மட்டும் தான் 1 தருவாரு. சரியா? அப்ப இதை பாத்தீங்கன்னு சொன்னா வெவ்வேறு இன்புட் அப்ப இவருக்கு 1. ஸோ இங்க என்ன நடக்க போகுது ஒரே இன்புட் அப்ப 0. இங்க வெவ்வேறு இன்புட் 1. ஸோ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா வெவ்வேறு இன்புட் 1. ஸோ இதுல ஆன்சரை பாத்தீங்கன்னு சொன்னா 8 4 1. அப்ப 8 4 12 12 1 13. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னு சொன்னா 13 சொல்லி கிடைக்கப்படுவாரு 13. சரி, அடுத்தது நெகேஷன். அப்ப நெகேஷன் எப்படி ஒர்க் பண்ணுவார்னு சொன்னா உதாரணத்துக்கு நெகேஷன் பார்த்தோம்னு சொன்னா 5க்குரிய நெகேஷன் யூஸ் பண்ணணும்னு சொன்னா 5க்குரிய நெகேஷன் யூஸ் பண்ணணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் முதலாவது என்ன செய்வான்னு சொன்னா இந்த 5ல என்ன செய்வான்னு சொன்னா ஓகே முதலாவது என்ன செய்வாங்கன்னா 5 எடுத்து அவருக்கு என்ன செய்வான்னு சொன்னா +1 5ஓட 1 கூற்று +1 கூட்டி அதுக்கு பிறகு என்ன செய்வான்னு சொன்னா அவருக்கு முன்னுக்கு என்ன செய்வாரு மைனஸால பெருக்குவார்.
உதாரணத்துக்கு இப்ப நம்ம 5 5க்கு செஞ்சு இந்த இதான என்னோட கேள்வி. அப்ப 5க்கு என்ன செய்யணும், முன்னுக்கு நெகேஷன் யூஸ் பண்ணிக்கன்னு சொன்னா முதலாவது என்ன செய்வார்னு சொன்னா 1 ஆட் பண்ணுவாரு. 5ஓட 1 கூட்டுவாரு. அப்ப 5ஓட 1 கூட்டுற டைம்ல இவளுக்கு கிடைக்கப்பட 6ன்னு சொல்லி ஆன்சர் வரும். அந்த 6 என்ன செய்வாரு, மைனஸ் ஆல பெருக்குவாரு. அப்ப இவங்களுக்கு ஆன்சர் கிடைப்பதுன்னு -6ன்னு கிடைக்கும். இதுவே நம்ம இந்த இப்படியும் செய்யலாம். இவளுக்கு ஒரு நெகேஷனை தொடர்ந்து -5 தரப்பட்டாருன்னு சொன்னா சேம் ப்ரொசீஜர் தான். முதலாவது என்ன செய்வாரு, -5 எடுத்து -5ஓட 1 ஆட் பண்ணணும். இப்போ -5ஓட 1 ஆட் பண்ணக்குள்ள என்ன செய்ய போகுது, கழிப்படுவாரு. அப்ப கழிப்பட்டுன்னு சொன்னா உங்களுக்கு -4ன்னு சொல்லி வருவாரு. ஸோ அடுத்த ப்ரொசீஜர் என்ன, மைனஸால நம்ம என்ன செய்யணும், பெருக்கணும், மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மைனஸால பெருக்கின்னு சொன்னா உங்களுக்கு 4ன்னு சொல்லி வருவார் ஆன்சர். அப்ப இதுல ஆன்சர் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன 4ன்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கப்படும். ஓகே. ஸோ அடுத்தது லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட், அது ஸோ போன கிளாஸ்ல நான் சொல்லியிருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம் நம்ம மல்டிபிள் அசைன்மெண்ட். அதாவது இப்போ நாம ஏழு நேரத்தோட சொல்லியிருந்தேன் என்ன செய்வோம், ஒரு டைம்ல ஒரு பெருமானம் தான் என்ன செய்யலாம், நான் அசைன்மெண்ட் சொல்லி சொல்லி தந்தேன். இப்போ நாம என்ன செய்யலாம் சொன்னா, ஒரு டைம்ல என்ன செய்யலாம், அடுத்த டைம்ல என்ன செய்யலாம், நிறைய பெருமானங்கள் நம்ம என்ன செய்யலாம், அசைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா எக்ஸ் ஒய் சொல்லி 2 வேரியபிள் கொடுத்து கமா கொடுத்து போட்டீங்க. அதுக்கு பிறகு ஈக்குவலுக்கு பிறகு கமா போட்டு செப்பரேட் பண்ணி என்ன செய்யணும், 10, 5ன்னு சொல்லி கொடுத்தீங்க. ஸோ இதை எப்படி செய்யணும், இந்த 5 ஒய்க்கு போய் சேருவாரு, அதே போல இந்த 10 எக்ஸுக்கு போய் சேருவாரு. சரி, பட் நாம இங்க என்ன செய்யலாம், a, b சமன் 20 சொல்லி என்ன செய்யலாம், போட்டு உருவாக்கலாம். ஓகே, இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இது ஹேஸ் போற நாம கமெண்ட்ஸ் சொல்லுவோம். கமெண்ட்ஸ், அப்ப கமெண்ட்ஸ்னா குறிப்புரைகள் சொல்லுவோம். அப்ப இதுக்கு நான் என்ன சொன்னா, இது இப்படி உருவாக்க இயலாதுங்கிறதுக்கான என்ன செய்யணும், குறிப்புரையில கான்கிரீட் இருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா a, bன்னு சொல்லி 20ன்னு சொல்லி கொடுக்கலாம். ஏன் காரணம் என்னன்னு சொன்னா, இங்க நம்ம 2 வேரியபிளுக்கு என்ன செய்ய, 2 வேரியபிள் உருவாக்கி அப்ப அவங்களுக்கு ஒரு பெருமானத்தை நம்ம வச்சிருக்கோம். அப்ப இன்னொரு பெருமானம் கொடுக்கல. சோ இது என்ன செய்யணும், நம்மளுக்கு பிள்ளை வரும். ஏன் ஏக்கு பெருமானம் கொடுத்தா அப்ப பிக்கு பெருமானம் ஒன்று வேணுமே. சரி, அப்ப என்ன செய்வாரு, நம்மளுக்கு இதால சின்டெக்ஸ் எரர் கிடைக்க போகுது. இதை பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த டைம்ல நம்ம செய்யணும் கொடுக்கலாம். இப்ப இது எப்படி ஒர்க் பண்ணுவோம்னு சொன்னா, இந்த ஏ பிங்கிற ஸ்ட்ரிங், ஏ பிங்கிற ஸ்ட்ரிங்ல முதலாவது ஒரு 0வது இண்டெக்ஸ்ல இருக்கிற பெருமானம், 1வது இண்டெக்ஸ்ல இருக்கிற பெருமானம் சொல்லி பிரிப்பார். அதாவது 0வது இண்டெக்ஸ்ல இருக்கிற பெருமானம் பாத்தீங்கன்னு சொன்னா ஏ, அதே போல முதலாவது இண்டெக்ஸ்ல இருக்கிற பெருமானம் பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுக்கு பி. அப்ப எப்படி கொடு வருவாரு, அப்ப எக்ஸுக்கு இந்த ஏ கொடு வருவாரு ஸ்ட்ரிங் ஏ, அதே போல வைக்கு இந்த ஸ்ட்ரிங் பி கொடு வருவாரு. அப்ப எக்ஸ்ல பெருமானத்தை பார்த்தோம்னு சொன்னா எக்ஸ் பெருமாதி எப்படி போகுது, ஏன்னு சொல்லி இருக்கும். அதே போல வைடு பெருமாதி பின்னு சொல்லி இருப்பாரு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஓகே, இப்போ பார்ப்போம். அப்ப பைத்தன்ல நாம பேசிக்கா நாம பொதுவாகவே ஒரு டெசிமல் நம்பரை தான் நாம, அதாவது இன்டிஜர் ஃப்ளாட்னு சொல்லி சொல்லியிருப்போம். அப்ப அந்த இலக்கங்கள் தான் உள்ளீடு செஞ்சிருப்போம். இப்போ நம்ம பைத்தன்ல டிரெக்டாவே நாம ஒரு பைனரி நம்பரை என்ன செய்யலாம், உள்ளீடு செய்யலாம். உதாரணத்துக்கு நீங்க 101ங்கிற பைனரி நம்பரை கொடுத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு 101ங்கிற ஒரு பைனரி நம்பர் கொடுத்தீங்கன்னு சொன்னா அது எப்படி ஒரு டெசிமல் நம்பரான 101 சொல்லி தான் எடுக்கும். ஸோ நீங்க இப்படி கொடுக்குற டைம்ல அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, முதலாவது இந்த நம்பருக்கு முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னா, முதலாவது 0 போடணும். 0 போட்டு எத்தனை அடி, அதாவது இப்போ பைனரி வேணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், பி போடணும். பி வந்துட்டு கேபிட்டலா இருக்கலாம் அல்லது ஸ்மாலா இருக்கலாம். முதலாவது 0 போடணும், அதுக்கு பிறகு பி போட்டு, அதாவது பைனரியான்னு சொன்னா பி போடுவீங்க, ஒக்டாலா இருந்தீங்கன்னா ஓ போடுவீங்க, ஹெக்ஸாடெசிமல்னு சொன்னா எக்ஸ் போடுவீங்க. அது தொடர்ந்து என்ன செய்யறீங்க, உங்களோட பைனரின்னு சொன்னா பைனரி கோட் அடிப்பீங்க. பைனரி கோட் அடிக்கிற டைம்ல எதுன்னு செய்ய போகுது, இது எப்படி கணனி எடுத்துக்கொள்ளுன்னு சொன்னா இதை என்ன டெசிமலுக்கு மாத்தும். அப்ப இதை டெசிமலுக்கு மாத்துற டைம்ல செய்யுது உங்களுக்கு 5 கிடைக்காது. அப்ப இதை நம்ம நார்மலாவே இதை நம்ம பிரிண்டுக்குள்ள எடுத்துன்னு சொன்னா, பிரிண்டுக்குள்ள செஞ்சோம்னு சொன்னா என்ன செய்யுங்களுக்கு 5 சொல்லி கிடைக்க போகுது. சரியா, அதே போல ஒக்டால பாத்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்க போகுது, ஒக்டாலுக்கு 0 போட்டு என்ன செய்ய, 0 தொடர்ந்து ஓ. சரியா, முதலாவது 0 போடுவோம், 0 தொடர்ந்து ஓ போடுவோம். ஓ வந்துட்டு கேபிட்டல் ஆகிக்கலாம் அல்லது ஸ்மால் ஆகிக்கலாம். அதுக்கு பிறகு நம்மளோட ஒக்டால் நம்பர், அதாவது 8 அடி இலக்கம். அப்ப 8 அடி இலக்கம் 20 கொடுத்தோம்னு சொன்னா 2 0 சொல்லி கொடுத்தோம்னு சொன்னா அப்ப 2 0 சொன்னா அப்ப 18 1 18 0 1 அது 18 1 பாத்தீங்கன்னு சொன்னா 8 8 2 16.
இதுல அவுட்புட் பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுக்கு எப்படி வருவாரு 16 சொல்லி என்ன செய்வாரு முழு எண்ணுக்கு டெசிமலுக்கு மாத்தி தருவாரு. அதே போல ஹெக்ஸாடெசிமல் மேக் பண்ணுவாரு. ஹெக்ஸாடெசிமல் என்ன செய்வாரு இப்போ ஹெக்ஸாடெசிமல் கொடுக்கல ஜீரோ ஃபர்ஸ்ட் ஜீரோ கொடுத்து அதுக்கப்புறம் என்ன செய்யணும் எக்ஸ் கொடுக்கணும். எக்ஸ் ஸ்மால் ஆகிக்கலாம் அல்ல கேபிட்டல் ஆகிக்கலாம். அதை தொடர்ந்து ஏபின்னு சொல்லி என்ன செய்யணும் கொடுப்போம். ஏபிங்கிற ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பரை கொடுப்போம். அப்ப ஏபிங்கிறத என்ன செய்ய போது ஒரு டெசிமல்ல முழு எண்ணுக்கு மாற்றி உங்களுக்கு அதாவது 10 அடி இலக்கமா மாத்தி உங்களுக்கு கிடைக்க போகுது. சரியா முழு எண்ணில் 10 அடி இலக்கம் எத்தனை இருக்கோ அதுக்குரிய மாத்தி உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா லூப்ஸ். இப்ப லூப்ஸ் பாத்தீங்கன்னா பைத்தன்ல 2 விதமான லூப்ஸ்கள் இருக்கு. ஒன்று வைல் லூப், அதே போல ஃபார் லூப். இப்போ வைல் லூப் ஸ்ட்ரக்சரை பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி தான் இருக்கும். வைல் இருக்கும், வைல தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும் கண்டிஷன் இருக்கும். நம்ம அந்த கண்டிஷன் ட்ரூ ஆயினா தான் எங்களுக்கு தெரியும் எந்த கண்டிஷன் ட்ரூ ஆயினா மட்டும் தான் என்ன செய்ய போகுது அந்த லூப்புக்குள்ள போகும்னு சொல்லி. அப்ப இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற டைம்ல ஸ்டேட்மெண்ட் வரும். அந்த ஸ்டேட்மெண்ட் அதாவது நம்ம என்ன அங்க கொடுக்குமோ அதை நிறைவேற்றுவாரு. சரியா? அதே போல ஃபோர் லூப்பும் எப்படி என்ன அதுக்கு ஃபோர் லூப்புக்கு என்ன செய்யணும்னா முதல்ல ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கணும். அதுக்கு அப்புறம் அதில் ரேஞ்ச் கொடுக்கணும். எந்த ரேஞ்சுக்குள்ள ஒர்க் பண்ணணும்னு சொல்லி அதுக்குள்ள என்ன செய்யணும் நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வைல் லூப்பை பார்ப்போம். வைல் லூப்ல ஒரு கேள்வி ஒன்று பார்ப்போம். முதலாவது நான் சொல்ற கேள்வியை நீங்க மார்க் பண்ணிட்டு என்ன செய்யலாம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். முதலாவது என்ன செய்யணும் எனக்கு எப்படி சொன்னா ஒன்று தொடக்கம் 20 வரையான 1 தொடக்கம் 20 வரையான எண்ணும் எண்களில் உள்ள இரட்டை எண்களை காட்சிப்படுத்துவதற்கான பைத்தன் குறிமுறை எழுது. அப்ப 1ல இருந்து என்ன செய்ய போய் உங்களுக்கு 1ல இருந்து 20 வரை ஒர்க் பண்ண போறேன். அப்ப என்ன செய்யணும் 20 தடவை என்ன செய்யணும் 20 தடவை அந்த இலக்கங்களை என்ன செய்யணும் 20 தடவை அதுல இருக்கிற இரட்டை எண்ணை பார்த்து என்ன செய்யணும் அவரை கூட்டணும். என்ன கூட்டணும். சோ நம்மளுக்கு கட்டாயம் என்ன செய்ய போது நம்பரை நாம என்ன செய்யணும் நம்பர் நாம தான் என்டர் பண்ண போறோம். அதாவது சொல்ல போனோம்னா என்ன இன்பில்ட்டா நம்ம ப்ரோக்ராம்ல வைக்க போறோம் நம்பரை. ஏன் பயனர்கிட்ட இருந்து ஒரு நம்பர் தேவையில்லை. ஏன்னா 1ல இருந்து 20 வரத்தான். சோ நம்மளுக்கு பயனர்கிட்ட இருந்து இன்புட் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது நம்மளுக்கு. சரியா? அப்ப நாம என்ன செய்யலாம் டைரக்டா நம்ம ஒரு வேரியபிள் ஃபர்ஸ்ட் உருவாக்கலாம். எக்ஸாமன் 1 சொல்லி என்ன செய்யலாம் ஒரு வேரியபிள் நம்ம உருவாக்கலாம். அதே போல இப்ப பாத்தீங்கன்னா 20 தடவை நடக்கணும் நம்மளுக்கு. என்ன 20 தடவை நடக்கணும். அப்ப நாம உதாரணத்துக்கு 20 தடவை நடக்கணும்னு சொன்னா எப்படி நாம இந்த இதை லூப் செய்ய வைக்கலாம். அப்ப இதுக்குரிய ஐடியாவை நீங்க என்ன செய்யலாம் நம்ம ஒரு சூடோ போடலாம் எழுதிருப்பீங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்வீங்க எக்ஸாமன் 1 சொல்லி போட்டிருப்பீங்க. சரியா? எக்ஸாமன் 1 சொல்லி போட்டிருப்பீங்க. அதுக்கு அப்புறம் என்ன செய்வீங்க வைல் லூப் ஒன்றுக்குள்ள வருவீங்க. வைல் லூப்புக்குள்ள வருவீங்க. வைல் லூப்புக்கு வருவீங்க. வைல் லூப்ல வச்சு என்ன செய்வீங்க நீங்க ஒரு கேள்வி ஒன்று வைப்பீங்க. இந்த லூப்ல வச்சு கேள்வி வைப்பீங்க. எப்படி இருக்கிற பெருமானம் வந்துட்டு 10 சாரி இருக்கிற பெருமானம் உங்களுக்கு இருக்கிற பெருமானம் பாத்தீங்கன்னு சொன்னா 1 சொல்லி கொடுக்கும். அப்ப இருக்கிற பெருமானம் 20ஓட சிறிதாண்டு கேட்பீங்க. 20 சிறிதா இருக்கிற டைம்ல என்ன செய்யணும் ஒர்க் பண்ணணும். அப்ப நீங்க எப்படி கேட்பீங்க எக்ஸ் லெஸ் தெனோ ஈக்குவல் 20 சொல்லி கேட்பீங்க. இதே வளமையான நம்மளோட ப்ரொசீஜர் நம்ம வளமையான சூட போட்டு செய்யற டைம்ல இப்படிதான் செய்வோம். அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க இப்ப நம்ம இது இரட்டை இலக்கமா இல்லையான்னு சொல்லி பாக்குறேன்னு சொன்னா என்ன செய்வீங்க மோட் பண்ணலாம். மோட் பண்ணுவீங்க. அப்ப இல்லாட்டி என்ன செய்வீங்க நீங்க உதாரணத்துக்கு எக்ஸ் எக்ஸ் 2ஆல பிரிப்பீங்க. 2ஆல பிரிப்பீங்க. 2ஆல பிரிக்கிற டைம்ல உங்களுக்கு மீதி மீதி மீதியை பாத்தீங்கன்னு சொன்னா மீதி உங்களுக்கு 1 கிடைச்சிக்குன்னு சொன்னா அது ஓட் நம்பர் அதாவது ஒற்றை இலக்கம். மீதி நம்மளுக்கு என்ன செய்ய போகுது மீதி வந்துட்டு மீதியே இல்லாம பூஜ்ஜியம் வந்துன்னு சொன்னா மீதியே இல்லாம பூஜ்ஜியம் வந்துன்னு சொன்னா அது இரட்டை இலக்கம் வரும். அதாவது பிரிச்சு வாரடையில மீதி வந்துட்டு 1 வந்துட்டு சொன்னா அது ஒற்றை இலக்கம். மீதி வந்துட்டு பூஜ்ஜியம் வந்துச்சு இரட்டை இலக்கம். அப்ப நாம இதுக்குன்னு சொல்லி பைத்தன்ல இருக்கிற நம்ம சொல்லி நம்ம இதுக்கு பதிலாக நம்ம மோட் யூஸ் பண்ணலாம். மோட் யூஸ் பண்ற எப்படி எக்ஸ் மோட் பை 2 ஏழியா நான் சொல்லி தந்ததுதான். சரியா? இப்படி சொல்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எப்படி செய்வோம் நாம இதுல அதிகரிப்பை நம்ம ஏற்படுத்தணுமே. இதுல அதிகரிப்பை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்வோம் அதிகரிப்பை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி இப்ப உதாரணத்துக்கு இப்ப இது கண்டுபிடிச்சிட்டேன் சாரி இதுல நம்ம கண்டுபிடிச்சேன்னு சொன்னா என்ன செய்யணும் இந்த இலக்கத்தை நம்ம செய்யணும் கூட்டணும். இப்ப டோட்டல் சொல்லி நேரத்தோட உருவாக்கி வச்சிருக்கோம். டி ஈக்குவல் 0 சொல்லி இந்த லூப்பு முதல் உருவாக்கி வச்சிருந்தோம்னு சொன்னா அப்ப டி ஈக்குவல் டி பிளஸ் எக்ஸ் டி பிளஸ் எக்ஸ் எக்ஸ் வருமானத்தை கூட்டலாம். அதாவது இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயினா மட்டும் எக்ஸ் வருமானம் கூட்டலாம். சரியா? அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் நம்ம இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ற இதுக்கு போவோம். இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்வோம் நாம
ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம எக்ஸ் ஈக்குவல் 1 சொல்லி என்ன செய்யும், ஒரு முதலாவது ஸ்டார்டிங் வேல்யூ ஒன்று கொடுப்போம். அதுக்கு பிறகு while பைத்தன் குறிப்பிட பார்த்தீங்கன்னு சொன்னா while x less than or equal less than or equal 20. அப்ப இது ஒரு ஆபரேட்டர், அதாவது என்ன ஒப்பீடு செய்யற ஆபரேட்டர், அதாவது கம்பேரிட்டிவ் ஆபரேட்டர்னு சொல்லுவோம் நம்ம. இப்ப எப்படி கேட்குற டைம் இது தொடர்ந்து என்ன செய்யணும், கட்டாயம் இடத்துல ஒரு கோலன் மார்க் கொண்டு வைக்கணும். கோலன் மார்க் வச்சுட்டு while x less than or equal to 20. அதுக்கப்புறம் என்ன நடக்கணும், இப்ப எம்பட்ட இருக்கிற பெருமானம், உதாரணத்துக்கு இப்ப நான் மொட்டுக்கு பெருமானம் ஒன்று தேவை. அப்ப அதை என்ன செய்யலாம், நாம r ஈக்குவல் x மொட் பண்ணி 2 ஆல மொட் பண்ணு 2 ஆல மொட் பண்ணு 2 ஆல மொட் பண்ணு. சரி, இதுக்கு அப்புறம் என்ன நடக்கணும், இஃப் நம்மளுக்கு இந்த இது வந்துட்டு இதுல வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஆறுக்கு பெருமானம் வந்து எப்படி வரலாம், 1 ஆகவும் வரலாம் அல்லது 0 வரலாம். இஃப் அதாவது 0 வந்தீங்கன்னு சொன்னா, ஆறுக்கு 0 வந்தீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம், அது இரட்டை இலக்கம்னு அர்த்தம். அப்ப ஆர் ஈக்குவல் 0ன்னு சொன்னா, இஃப் ஆர் ஈக்குவல், அதாவது டபுள் ஈக்குவல் ஈக்குவல் ஆண்டு இருக்குது. அதை தொடர்ந்து என்ன செய்யணும், இஃப்க்குரிய கோலனை போடுவோம். கோலனை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யும், ஒரு இன்டென்ஷன் உட்தல் விட்டு என்ன சொல்லுவோம், பிரிண்ட் பிரிண்ட் எக்ஸ், அதாவது என்ன செய்வோம், எக்ஸை காட்சிப்படும். ஓகே, நாம எழுதின ப்ரோக்ராம் என்ன எழுதுகிறோம்னு சொன்னா, 1 தொடக்கம் 20 வரை உள்ள எண்ணம் எண்களில் உள்ள இரட்டை எண்களை காட்சிப்படுத்துவதற்கானதான் இருக்கிறோம். அப்ப காட்சிப்படுத்துறதுக்குள்ள என்ன செய்யலாங்க, நம்ம டோட்டல் பத்தி அவதிப்படுத்தவில்லை. அப்ப என்ன செய்யலாம், இவரத்துல என்ன செய்யலாமா, காட்சிப்படுத்திடலாம். என்ன, அப்ப இஃப் ஆர் ஈக்குவலா 0, அதாவது பிரிபட்டு மீதி வந்துட்டு 0 இருந்தா அவர் இரட்டை, என்ன தெரியும். அப்ப 0 வந்தீங்கன்னு சொன்னா அவர் இரட்டை. அப்ப அவர் என்ன செய்யணும், நான் காட்சிப்படுத்துறேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த செயற்பாடு எல்லாம் முடிச்சுட்டு, அப்ப இஃப் முடிச்சுட்டு, இப்ப நான் என்ன செய்யறேன்னா, இந்த நம்பர்ஸ்ல ஒரு இன்கிரிமெண்ட் பண்ணுங்க, அதாவது நம்பர்ல அதிகரிப்பு ஏற்படுங்க. அதை என்ன செய்யலாம், இந்த லூப்பை முடிக்கலாம். அதுக்காக நீ என்ன செய்யணும்னு சொன்னா, எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் பிளஸ் 1 சொல்லி போடுவேன். சரியா, அப்ப இந்த செயற்பாடு டேபிள் தெரிஞ்சுக்க. முதலாவது என்ன செய்யறேன், நம்ம எக்ஸுக்கு ஈக்குவல் 1 இருக்காரு. சோ இங்க வருவாரு. இப்ப 1 பார்த்து என்ன செய்ய, 1 வந்துட்டு 20ஓட சிறிது. 20ஓட சிறிது 1 என்ன செய்வார், 2ஆல மொட் பண்ணுவாரு. 2 மொட் பண்ற டைம்ல நம்மளுக்கு ஆன்சர் வருவாரு. 1 2ஆல பிரிக்கணும்னு சொன்னா 0. அப்ப அதுல இதை பாத்தீங்கன்னு சொன்னா, மீதியை பாத்தீங்கன்னு சொன்னா 1 இருப்பாரு. அப்ப 6 வந்துட்டு 1 இருப்பாரு. அப்ப 6 வந்துட்டு 0 இல்ல. அப்ப எக்ஸ பிரிண்ட் பண்ண மாட்டாரு. சோ அடுத்த ஸ்டெப் போவாரு, எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் பிளஸ் 1. அப்ப எக்ஸ் பெருமானம் 2 ஆக மாறுறாரு. அப்ப இங்க வர டைம்ல 2 வந்துட்டு 20ஓட சிறிது. அப்ப 20ஓட சிறிதுங்கிறதுக்கான என்ன செய்ய போகுது, அப்ப இங்க லூப்புக்குள்ள வருவாரு. அப்ப 6 என்ன செய்யறோம், 20 மொட் பண்ணு, அதாவது சாரி 2 மொட் பண்றாரு. எத்தனை, எக்ஸ் பெருமானம் பாத்தீங்கன்னு சொன்னா 2. அப்ப 2 மொட் பண்ணுவாரு 2ஆல. அப்ப 2ஆல மொட் பண்ற டைம்ல நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரப்போது, 0ன்னு சொல்லி வருவாரு. 2 2ஆல பிரிச்சுட்டு சொன்னா மீதி 0. அப்ப 6 வந்துட்டு நம்மளுக்கு 0. அப்ப 6 வந்துட்டு நம்ம 0ன்னு சொல்லி இங்க கேட்கும். 0 தான். அப்ப என்ன செய்வாரு, 6ல இருக்கிற பெருமானம், சாரி எக்ஸ்ல இருக்கிற பெருமானமான 2 பிரிண்ட் பண்ணுவார். ஓகே, அதுக்கப்புறம் என்ன செய்யற, 2 பெருமானத்தை 1ஆல அதிகரிக்கும். அப்ப 3 அப்படின்னு செய்வா தொடர்ந்து ஓடிட்டே இருப்பாரு. என்ன முடிய கடைசி நம்ம நம்மளுக்கு இரட்டை எண்களான என்னென்ன காட்சிப்படுத்துவாரு, 2 2 அடுத்தது 4 8 6, சாரி 2 4 6 8 10 12 14 16 18 18 20 என்ன செய்வாரு, 20 18 19 18 வந்துட்டு பிறகு என்ன நடக்கும், அதுக்கு பிறகு 19 வருவாரு. 19 2ஆல மோட் பண்ணீங்கன்னு சொன்னா நம்மளுக்கு என்ன 1 வருவாரு. சோ இந்த செயற்பாடு நடக்காது. சோ 19 பிரிண்ட் பண்ணாது. 19 1 கூட்டுற டைம்ல என்ன செய்வோம், 20ன்னு மாறும். 20 20ஓட சிறிது அல்லது சமன், சிறிது அல்ல ஆனா என்ன செய்வோம், சமன். அப்ப அதனால என்ன செய்வாரு, இந்த லூப்புக்குள்ள வருவாரு. சோ லூப்புக்குள்ள வர டைம்ல 20 நம்ம என்ன செய்வோம், 2ஆல மோட் பண்ணுவோம். 20 நம்ம 2ஆல மோட் பண்ண டைம்களுக்கு என்ன நடக்க போகுது, 20 2ஆல பிரிச்சா மீதி வந்துட்டு உங்களுக்கு 0. சரியா, அப்ப 6க்கு பெருமானம் வந்துட்டு 0. அப்ப இந்த கண்டிஷன்ல பாருங்க, இஃப் கண்டிஷன்ல கேட்கும் என்ன, இஃப் கண்டிஷன்ல கேட்கும் 20 சாரி 6 பெருமானம் 0 உங்களுக்கு இங்கே 6 பெருமானம் 0 வந்துட்டாரு. சோ 6 பெருமானம் 0ங்கிறதுக்கான எக்ஸ்ல பெருமானமான 20 என்ன செய்வாரு, உங்களுக்கு கடைசியில இதுக்கு எல்லாத்துக்கும் கடைசியில என்ன செய்வாரு, உங்களுக்கு 20 காட்சிப்படுத்தி போடுவாரு. சோ அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா 20 சக 1 எத்தனை, 21. அப்ப எக்ஸ் பெருமானம் 21 ஆகிற டைம்ல 21 பாத்தீங்கன்னு சொன்னா
சிறிதும் இல்லை சமனும் இல்லை 21 பார்த்தீங்கன்னா இது இந்த கண்டிஷன்ல ஃபோல்ஸ் ஆகுவார். அப்போ வைல் லூப் ஃபோல்ஸ் ஆகிற டைம்ல இந்த லூப்பை விட்டு வெளியாகி உங்களுக்கு என்ன செய்யும் இந்த ப்ரோக்ராம் எண்ட் ஆகிடுவார். ஓகே, இப்படித்தான் என்ன செய்யும் இந்த ப்ரோக்ராம் வேலை செய்யும். அதுக்கு பிறகு இப்போ ஃபோர் லூப்லேயே நீங்க என்ன செய்யலாம், இதை நம்ம எழுதி பார்க்கலாம். ஃபோர் லூப்லேயே எழுதி பார்க்கலாம் இதே கேள்வி, அதாவது 1 தொடக்கம் 20 வரை உள்ள எண்ணும் எண்களில் உள்ள இரட்டை எண்களை காட்சிப்படுத்துது. அப்ப நாம அதுக்கு முதலாவது தெரிஞ்சிருக்க வேண்டியது உங்களுக்கு என்னன்னு சொன்னா, இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் முதலாவது தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஸ்டார்ட் பண்றதும் எண்ட் பண்றதும். சரியா? இப்ப எப்படின்னு சொன்னா, முதலாவது இங்க இருக்கிற எக்ஸாம்பிள பார்ப்போம். அதுக்கு அப்புறம் நம்ம கேள்விக்கு போவோம். i in range 10 சொல்ற டைம்ல இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா i in range 10 சொன்னா ரேஞ்ச் கொடுக்கறது வந்துட்டு முதலாவது நாம என்ன கொடுப்போம்னு சொன்னா ஸ்டார்டிங் வேல்யூ கொடுப்போம். அதுக்கு அப்புறம் எண்டிங் வேல்யூ கொடுப்போம். அதுக்கப்புறம் ஸ்டெப் கொடுப்போம். ஸ்டார்டிங் வேல்யூ சொன்னா எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் எந்த பெருமானத்துக்கு கண்டா ஸ்டாப் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்டெப்னு சொன்னா அதிகரிப்பு. 1ஆல் அதிகரிக்கணுமா, 2ஆல் அதிகரிக்குமா, 3ஆல் அதிகரிக்கணுமா, இல்ல மாறி 1ஆல் குறையணுமான்னு சொல்லி நம்ம கொடுப்போம். சரியா? இப்ப நான் இந்த டைம்ல i in range 10 கொடுத்தேன்னு சொன்னா இது வந்துட்டு எண்ட் வேல்யூவா தான் எடுப்பாரு, அதாவது எண்டிங் வேல்யூவா தான் எடுப்பாரு. அப்ப எண்டிங் வேல்யூவா 10 எடுப்பாரு. அதே போல ஸ்டார்ட் வேல்யூவா என்ன செய்வாரு, ரேஞ்ச் வந்துட்டு 0 எடுப்பாரு. ஸ்டார்ட் வேல்யூவா 0 எடுப்பாரு. அதே போல இதை பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டெப்பை பாத்தீங்கன்னு சொன்னா டிஃபால்ட்டாவே ஸ்டெப் வந்துட்டு 1 இருப்பாரு. அப்ப இந்த ஃபார்மட்ல என்ன செய்வார், ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ண தருவார். ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ண தருவார். சரி, இப்போ 4க்கு பாத்தீங்கன்னு சொன்னா i in range 10 கொடுத்தது என்ன செய்வார், ஐக்கு பெருமானம் கொடுபடுவார். இப்ப வந்து 0ல இருந்து 10 வரை உள்ள, ஆனா 10 கொடுபட மாட்டாரு, 10 வரை உள்ள பெருமானம் கொடுவாரு. 10 காண்ற டைம்ல நம்மளுக்கு ஃபோர் லூப் ஸ்டாப் ஆகுவார். 10 கொடுக்குற டைம்ல நம்மளுக்கு ஃபோர் லூப் வந்துட்டு ஸ்டாப் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம என்ன செய்வோம், நம்ம இப்போ கொடுத்த டைம்ல பிரிண்ட் பண்ண சொல்றோம். நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு போவார், என்ன செய்வோம், 0 போய் பிரிண்ட் பண்ணுவார். ஓகே, 0 பிரிண்ட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் யார் பிரிண்ட் ஆகுற நம்மளுக்கு 1 பிரிண்ட் ஆகுவாரு. அதுக்கப்புறம் 2, like was 3, 4, 5, 6, 7, 8, 9. சரி, அப்ப 10 வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா 10 காண்ற டைம்ல என்ன நடக்கு, இந்த 10 கொடுபடுற டைம்ல நம்மளுக்கு ஃபோர் லூப் வந்துட்டு எண்ட் ஆயிடும். அப்ப ஸோ என்ன செய்யும், நம்மளுக்கு 10 வராது. ஸோ 0 to 9ங்கிற பெருமானங்கள் தான் என்ன செய்யும், நம்மளுக்கு கிடைக்கப்படும். சரி, இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இங்கே நம்ம டிஃபால்ட்டா கொடுத்துருக்கேன். நான் இங்க ஸ்டெப் சைஸ் கொடுத்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டிருக்கேன். 4x in range 5, 12, 2. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம், இது வந்துட்டு ஸ்டார்ட் வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸ்டார்ட் வேல்யூ. அப்ப இது வந்துட்டு எண்ட் வேல்யூ. இது வந்துட்டு ஸ்டெப் சைஸ், அதாவது எப்படி அதிகரிப்பு செய்யணும்னு சொல்லி. அப்ப எப்படி வேலை செய்வார், முதலாவது எக்ஸுக்கு கொடுக்குற பெருமானம் செய்வோம், 5ங்கிற பெருமானம் எக்ஸ் கொடுவாரு. அப்ப பிரிண்ட் பண்ணுவாரு என்ன, 5 பிரிண்ட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் என்ன செய்ய போது, இந்த அடுத்த லூப் ஆகிற டைம்ல 5 பெருமானத்தை என்ன செய்ய போது, 2ஆல் அதிகரிப்பார். ஏன் ஸ்டெப் அதிகரிப்புற பெருமானம் 2 கொடுத்துருக்கேன். ஸோ 5 பெருமானத்தை 2ஆல் அதிகரிக்கன்னு சொன்னா 7. அப்ப 7 காட்சிப்படுத்துவாரு உங்களுக்கு. அதே போல நெக்ஸ்ட் டைம் வர டைம் 7ஓட 2 கூட்டுவார். அப்ப 9. அப்ப நெக்ஸ்ட் டைம் பார்க்குற டைம்ல 11. அடுத்த கூட்டுற டைம்ல 13. ஏன் 13 சொல்லி வராது, காரணம் என்ன, உங்களுக்கு இருக்கிற மேக்சிமமான பெருமானம் 12. ஸோ 12 கூட வராது. 12க்கான ஸ்டாப் ஆகுவாரு. இப்ப 13 ஆகுவாரு. இப்போ 13 ஆகுவாரு செய்யணும், ஸ்டாப் ஆயிடுவாரு. உங்களுக்கு கிடைக்கிற வருமானம் பாத்தீங்கன்னு சொன்னா. ஓகே, நம்ம கடைசியா நம்ம வைல் லூப் பார்த்துருந்தோம். வைல் லூப்ல பயன்படுத்தி ஒரு கேள்வியும் பார்த்துருந்தோம். அதாவது 1 தொடக்கம் 20 வரை உள்ள 1 தொடக்கம் 20 வரை உள்ள எண்ணும் எண்களில் இரட்டை எண்களை காட்சிப்படுத்துவதற்குரிய பைத்தன் குறிமுறை கட்டிருந்தோம். ஏன்னா அப்போ நாம பார்த்தோன்னு சொன்னா இதுல அதாவது ஃபோர் லூப்ல கொடுக்கக்குள்ள நம்மளுக்கு தெரியும் என்ன, ஃபோர் திறந்து இப்படி செய்யணும், ஒரு வேரியபிள் கொடுப்போம். அதுக்கு பிறகு அது ஒரு ரேஞ்ச் ஒன்று கொடுப்போம். ஒரு ரேஞ்ச் ஒன்று கொடுப்போம். சரி, ரேஞ்ச் ஒன்று கொடுப்போம். இந்த ரேஞ்ச் என்ன செய்யலாம், ரேஞ்ச் கொடுத்து அந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனால டிஃபைன் பண்ணி கொடுக்கலாம். சரியா? அல்லது நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கூட கொடுத்து அதை என்ன செய்யலாம்னு சொன்னா ஒரு இட்ரேட் பண்ணலாம். ஃபைன் பனானான்னு சொல்லி கொடுத்து கூட நம்ம அதை இட்ரேட் பண்ணலாம். இப்படி கொடுத்தோன்னு சொன்னா என்ன நடக்க போது, ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஐக்கு வந்துட்டு பி போவார். அடுத்த டைம் ஏன்னு சொல்லி என்ன செய்ய ஒவ்வொரு பிரமாணங்களும் அடுத்து ஐக்கு பெருமானம் போவார். இப்போ நம்ம பார்த்தோன்னு சொன்னா இப்போ எம்மளுக்கு நடக்கணும் என்ன செய்ய போது, எம்மளுக்கு இந்த ஸ்டெப் நம்ம
இது ஒரு மேலதிகமாக சொன்னதுதான். இப்போ எங்களுக்கு இந்த ஸ்டெப் தான் தேவைப்படப்படாது. ஐன் ரேஞ்ச் நம்ம யூஸ் பண்ணுற தேவை தான் வரப்போகுது. அப்போ அந்த டைமில் என்ன செய்யும், நம்ம அதுக்கு ஒரு ஸ்டார்ட் வேல்யூ கொடுப்போம், அடுத்தது என் வேல்யூ கொடுப்போம், அடுத்தது ஒரு ஸ்டெப் சைஸ் கொடுப்போம். என்ன ஸ்டெப் சைஸ் கொடுப்போம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்ன விளங்கும். அப்போ 1 to 20, அதாவது 1லிருந்து 20 வரையான இரட்டை எண்கள் தேவை நம்மளுக்கு. அப்போ அந்த இரட்டை எண்களை பார்த்தீங்கன்னா எப்படி செய்வோம், 2, 4, 6, 8ன்னு சொல்லி அப்படி தொடங்கி என்ன செய்யும், கடைசியில் 20ல் வந்து முடிவார். என்ன 20ல் வந்து முடிவார். ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நாம் இந்த கோவை இதுக்கு இடையிலான வித்தியாசம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 தான் வருது. அதாவது 2 இன்க்ரிமெண்ட், அதாவது அதிகரிச்சுட்டு போறாரு. ஸோ நாம் என்ன செய்யலாம்னு சொன்னால், இதில் ஃபோர் லூப்பில், அப்போ ஃபோர் லூப்பில் ஸ்டார்ட் பெருமானம் நம்மளுக்கு என்னத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, 10ல் ஸ்டார்ட் பண்ணாரு. அப்போ கடைசியில் முடிகிற பெருமானம் என்ன 20, என்ன செய்ய 20 காட்சிப்படுத்தப்பட்டு முடியணும். ஓகே, அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ் இன் ரேஞ்ச் அதாவது வேரியபிள் போட்டிருக்கோம், அடுத்தது ரேஞ்சு கொடுக்கும். ரேஞ்ச் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ என்ன செய்ய ஸ்டார்ட் வேல்யூ. அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுற பெருமானம் என்ன 2 காட்சிப்படுத்தணும். ஓகே, அப்போ நம்ம 2ல் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, அடுத்து என் பெருமானம், அதாவது முடிகிற பெருமானத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 நாம கொடுத்தோம்னு சொன்னால் நடக்கும், 20 கண்டா முடிஞ்சிடுவார். அப்போ லூப்புக்குள்ளே வர மாட்டார். ஸோ நம்ம என்ன செய்யணும், என் வேல்யூ நம்ம 22 கொடுப்போம். ஸ்டெப் சைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 2 அதிகரிச்சுட்டு போகிறதா நான் என்ன செய்வேன், 2 போடலாம். ஓகே, போலன்மா சரி. இப்போ என்ன செய்யலாம், நான் பிரிண்ட் ஓகே பிரிண்ட் எக்ஸ் கொடுக்கலாம். இப்போ என்ன நடக்கும், முதலாவது சந்தர்ப்பத்தில் இப்போ எக்ஸிட வருமானம் 2 விடுபடுவார். இப்போ 2 விடுபட்டு என்ன செய்வார், எக்ஸிட வருமானத்தை காட்சிப்படுத்த. அடுத்த டைமில் 2ங்கிறது ஸ்டெப் சைஸ் அல்ல, 2 அதிகரிக்கப்பட்ட 4. அடுத்த டைமில் 4, அதே போல் 6, 8, 10, 12, 14, 16, 18 சொல்லி 20 என்ன செய்ய போது வருவார் காட்சிப்படுத்தப்பட்டு. திருப்பி 20ல் இந்த 2 போட்ட டைமில் 22 ஆகுவார். அப்போ 22 ஆகிற டைமில் இது காணக்குள்ள என்ன செய்ய போது ஸ்டாப் ஆகுவார். சரியா, அப்போ அந்த 22 ஆகிற டைமில் நம்மளுக்கு நடக்காது, 20 வரைக்கும் தான் என்ன செய்யும்போது நடக்கும். அப்போ நம்மளுக்கு இந்த எதிர்பார்த்த அவுட்புட் வந்துட்டு நம்மளுக்கு என்ன செய்ய கிடைக்க போகுது. அப்போ ஃபோர் லூப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 லைன் இருப்போம். அப்போ அதை நம்ம வைல் லூப்பில் எழுதக்குள்ள இந்த கேள்விக்கு 4-5 லைன் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 2 லைன் மட்டும் தான் என்ன செய்யணும் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகே சரியா, அப்போ ஃபோர் லூப்புகள் யூஸ் பண்ண நன்மைகள் அப்படித்தான். அதாவது என்ன நடக்குது, நம்ம இப்போ இன்க்ரிமெண்டல், அதாவது அதிகரிப்பு செய்கிறதெல்லாம் நம்ம அவ்வளோதில்லை, அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம கண்டிஷன்லாம் போடுற டைமில் என்ன செய்யலாம், நம்ம அவ்வளோதில்லை இன்க்ரிமெண்ட்டை காட்டிக்கலாம். அதே போல தான் பிரேக்னு சொன்னால், பிரேக் யூஸ் பண்ணுறது என்னன்னு சொன்னால், அந்த லூப்பை விட்டு வெளியேறுற. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வைல் லூப் ஒன்று இருக்கு, அதுக்குள்ள இந்த வயலுக்குள்ள ஒரு பிரேக் ஒன்று இருக்கான்னு சொன்னால், இந்த பிரேக்கை கண்டாருன்னு சொன்னா என்ன செய்யுச்சுன்னா அந்த லூப்பை விட்டு வெளியேறுவார். இந்த லூப்பை விட்டு காணல எந்த லூப்ல இருக்காரோ அந்த லூப்பை விட்டு வெளியேறுவார். அதே போல கண்டினியூன்ஸ்ன்றது, உதாரணத்துக்கு கண்டினியூன்னு சொன்னா இஃப் போட்டு ஒரு கண்டிஷன் எழுதி போட்டு அது அப்புறம் கண்டினியூ கொடுத்துருந்தேன்னு சொன்னா கண்டினியூ கொடுக்க. அதே போல இஃப் தொடர்ந்து சில விஷயங்கள் எழுதுறேன், பிரிண்ட் சொல்லி வச்சுங்களேன். இதுல மேல ஒரு ஃபோர் லூப் கொண்டு கொடுத்துட்டீங்க. ஐ இன் ரேஞ்ச் நோடு என்னது ரேஞ்ச் நோடு ஒரு 4, 2, 4, 10 சொல்லி கொடுத்து வச்சுக்கோங்களேன். எவ்வளோ தெரியுமா என்ன செய்ய போது, முதலாவது ஐக்கு பெருமானம் வந்துட்டு 4 போவார், ஐட பெருமானம் முதலாவது 4 போவார், அடுத்தது 5 போவார், 6 போவார், 7 போவார், 8, 9, 10ன்னு சொல்லி 10 வரைக்கும் என்ன செய்யும், 10 ஸ்டெப் போவார், 9 வரைக்கும் என்ன செய்வார், இங்கே உள்ளுக்கு வருவார். இப்போ நான் இங்கே இஃப் கண்டிஷன் ஒன்று கேட்குறேன். இப்போ கண்டிஷன் ஒன்று கேட்டுன்னு கேட்டு இந்த கண்டினியூ நடந்துட்டுன்னு சொன்னான், அதாவது இந்த இஃப் கண்டிஷன் எனக்கு ட்ரூ ஆகி கண்டினியூ ஆகிட்டான்னு சொன்னான் என்ன செய்வான்னு சொன்னால், கரண்ட்லியா எந்த ஐட என்ன பெருமானம் இருக்கோ அந்த பெருமானத்தில் வந்து என்ன செய்வார் ஒன்று அதிகரிக்கிற சந்தர்ப்பம் வரும். அதாவது இந்த கண்டினியூ நடக்கிற டைமில் அது கீழே இருக்கிற செயற்பாடு ஒன்றையும் கணக்கெடுக்காது,
அப்ப என்ன செய்யும் போது அவர் டிரெக்டா என்ன செய்வாரு, அப்படியே லூப் எந்த லூப்புக்கு ஆரம்பிச்சாரோ அங்க கொண்டு வைத்துரு, ஆரம்பத்துக்கு கொண்டு வைத்துவார். அதாவது லூப் மேல கொண்டு வைத்துவார். அப்போ அங்க கொண்டு போய் என்ன செய்யும் போது தற்போதைய இருக்கிற பெருமானத்துல இருந்து என்ன செய்யும் போது இங்க ஃபோர் லூப்ல அதிகரிப்பு செய்யறோம். ஸோ என்ன செய்வாரு, ஐட பெருமானம் அதிகரிக்க செய்யப்படும். அதுக்கு பிறகு என்ன செய்ய போது இங்க வருவாரு, திரும்ப என்ன செய்ய போகுது, இஃப் கண்டிஷன் நடந்தா மட்டும்தான் என்ன செய்ய போகுது, இந்த கண்டினியூ ஒர்க் பண்ணி கீழே இருக்கிறதெல்லாம் ஒர்க் பண்ணாம விடும். சம்டைம் அப்போ இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகினா என்ன செய்ய போகுது, நம்மளுக்கு வளமையை போல கீழே இருக்கிற எல்லாமே என்ன செய்யும், ஒர்க் பண்ணு. பாஸ் ஏன் யூஸ் பண்றோம்னு சொன்னா, இப்ப நான் இவ்விடத்துல பாஸ் யூஸ் பண்ணியிருந்தேன்னு சொன்னா, இப்ப இஃப் கண்டிஷனுக்கு உள்ள பாஸ் யூஸ் பண்ணியிருந்தேன்னு சொன்னா, இந்த இஃபால எந்த பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். அதாவது இந்த இஃப் கண்டிஷன் நடந்தா இந்த செயற்பாடு சும்மா பாஸ் பண்ணு, அதாவது பாஸ் பண்றங்கிறது அதை கடந்து போங்கிறது அர்த்தம். அது இதால ஒரு செயற்பாடும் செய்யணும்னு இல்லை. இது ஏன் யூஸ் பண்ணணும்னு சொன்னா, சம்டைம் நம்ம இப்போ உதாரணத்துக்கு இஃப் கண்டிஷனோட எழுதுறேன்னு செய்யணும், இஃப் கண்டிஷனோட எழுதுறேன், இஃப் கண்டிஷனோட எழுதி போட்டு இந்த கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸ் ஆகுற டைம்ல எனக்கு இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுற டைம்ல எனக்கு நான் சொல்றது நடக்கணும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ், அதாவது எல்ஸ் ஆகுற டைம்ல நடக்கணும், நம்மளோட ப்ரோக்ராம் வந்துட்டு ரன் ஆகணும் சொன்னா, இப்போ இங்கே என்ன செய்யணும், நான் ஸ்டேட்மெண்ட் எழுதுவேன். ஸோ நான் இப்போ எழுதி போட்டு சும்மா அப்படி விடையிலானே. அப்போ அந்த இடத்துல நான் யாரை யூஸ் பண்ணணும்னு சொன்னா, பாஸ் யூஸ் பண்ணலாம். பாஸ் அப்படி பாஸ் இல்லைன்னு சொன்னா, பாஸ் அப்படி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா இவருக்கு பதிலாக NON நன்னு சொல்லி என்ன செய்யலாமா, அவரையும் யூஸ் பண்ணலாம் நம்ம. அப்ப இதுவரை என்ன செய்ய போகுது, இவரால் எந்த செயல்பாடும் இல்லை. அப்ப அதாவது அவரை கடந்து செல்லுவாங்க. அடுத்தது டேட்டா டைப்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ ஓகே டேட்டா டைப்ஸ் பார்ப்போம். பைத்தன்ல டேட்டா டைப்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸ்ட்ரிங் தரவு வகை இருக்காது, அதே போல நம்பர்ஸ் தரவு வகை இருக்காரு, லிஸ்ட் இருக்காரு, டப்பிள் இருக்காரு, டிக்ஷனரி இருக்காரு. ஸ்ட்ரிங் தரவு வகை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸ்ட்ரிங்கை நம்ம பல விதமா டிஃபைன் பண்ணலாம், அதாவது உருவாக்கலாம். A equal it's a string சொல்லி நம்ம உருவாக்கலாம். அதாவது சிங்கிள் டபுள் கொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி டபுள் கொட்டேஷன்ல முடியும். ஓகே, இப்படியும் ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, அதே போல சிங்கிள் கொட்டேஷன்ல ஆரம்பிச்சு இடத்துல சிங்கிள் கொட்டேஷன் வரணும். ஓகே, சிங்கிள் கொட்டேஷன்ல ஆரம்பிச்சு சிங்கிள் கொட்டேஷன்ல முடிக்கலாம், அதுவும் ஓகே. ஓகே, இப்போ நான் என்ன செய்யலாம்னு சொன்னா, சிங்கிள் கொட்டேஷன் 3 ஆரம்பிச்சு சிங்கிள் கொட்டேஷன் 3லயும் முடிக்கலாம், இப்படியும் முடிக்கலாம். அப்படி இல்லைன்னா டபுள் கொட்டேஷன் 3ல ஸ்டார்ட் பண்ணணும், நீ டபுள் கொட்டேஷன் 3ல என்ன செய்யலாம், முடிக்கலாம். ஓகே, இப்போ சி ஈக்குவல் இட்ஸ் ஸ்ட்ரிங் சொல்லி நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த டைம்ல பாருங்கன்னு சொன்னா, இது படத்துல ஸ்கிப் கேரக்டர் இடத்துல நம்ம போட தேவையில்லை. ஏன்னு சொன்னா, நான் டபுள் ஸ்ட்ரிங் அதாவது டபுள் கொட்டேஷன்ல ஸ்டார்ட் பண்ணிக்கேன். அப்போ டபுள் கொட்டேஷனை கண்டா மட்டும்தான் இந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு பூரணமாகிறாரு. ஸோ நான் என்ன செய்யலாம், இடையில இந்த சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணலாம். போன கிளாஸ்ல யாரும் கேட்டிருந்தாங்க, சரியா? அப்போ நான் என்ன செய்யலாம், இந்த சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணேன். பட் நான் என்ன செய்யலாம், சிங்கிள் கொட்டேஷன்ல ஸ்டார்ட் பண்ணி இருந்தேன்னு சொன்னா, இப்போ இட் is a string சொல்லி wait it's a string சொல்லி போட்டு முடிச்சு சொன்னா, இப்போ என்ன செய்யணும்னு சொன்னா, இப்போ இன்டர்பிரிட்டரால முதலாவது என்ன செய்ய போது, இந்த ஓகே இவர் ஸ்டார்ட் பண்றாரு. பட் என்ன செய்வார், இவரை கண்டோட என்ன செய்வார், ஏன் நம்ம சிங்கிள் கொட்டேஷன்ல ஸ்டார்ட் பண்ணிருந்தோம்னு சொன்னா, சிங்கிள் கொட்டேஷன்ல நான் முடிப்போம். அப்ப சிங்கிள் கொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னா, அடுத்த சிங்கிள் கொட்டேஷனை பார்த்து என்ன செய்வார், இவர் என் பண்றது பார்ப்பாரு. ஸோ இதால என்ன செய்ய போது, நம்மளுக்கு ஏறாருன்னு சொல்லி காட்சிப்படுத்தப்படுவார். ஓகே, ஸ்ட்ரிங்லேயே நிறைய விதமான ஆப்ரேட்டர்ஸ், ஸ்ட்ரிங் உரிய ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம். அப்போ அதெல்லாம் பார்க்குறது உங்களுக்கு என்ன செய்ய போது, டைம் போதாது. அப்போ ஸ்ட்ரிங்ஸ் நல்ல நோட்ஸ்களில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அது நோட்ஸ்களை ரெஃபர் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது நம்பர்ஸை பார்ப்போம். நம்பர்ஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா 3 விதமான தரவு வகை இருக்கு. அதாவது இலக்க தரவு வகை. ஒன்று முழு எண் இன்டிஜர்னு சொல்லுவோம், அடுத்தது ஃப்ளாட் அதாவது முழு எண், அடுத்தது தசம எண், அதே மாதிரி கம்ப்ளெக்ஸ் சிக்கல் தன்மையான இலக்கங்கள். அதாவது கம்ப்ளெக்ஸ்ன்னு சொன்னா இது வந்துட்டு ரியல் பார்ட் சொல்லுவோம், அந்த 5ங்கிற ரியல் பார்ட், அந்த 3Jங்கிறது இமேஜினரி பார்ட்னு சொல்லுவோம். 3Jங்கிறது இமேஜினரி பார்ட்னு சொல்லுவோம்.
இவங்க 2 பேரையும் நம்ம ஒரு காலமும் நம்ம கூட்டி ஆன்சர் எடுக்கல. ஏன்னு சொன்னா இவர் கற்பனையான எண், 5ங்கிறது உண்மையான எண். சரியா? அப்ப இவரை நம்ம கூட்டி ஆன்சர் அடையோட அப்ப சி எந்நேரம் பார்த்தேன்னு சொன்னா 5 சக 3jன்னு சொல்லி தான் இருப்பாரு. சரியா? அப்ப காம்ப்ளெக்ஸ் நம்பர் கூட்டுறேன்னு காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொன்னா அவரு ஒரு தகவலையா தான் இருப்பாரு. நம்பர்ல இருக்கிற ஒரு தகவலையா தான் இருப்பாரு. ஓகே. அப்ப நார்மலா நம்மளுக்கு தெரியும் இன்டிஜர் ஃப்ளோட்னா நம்ம பார்த்ததுதான். அடுத்தது லிஸ்ட் தரவு வகையை பார்த்தோம்னு சொன்னா லிஸ்ட் தரவு வகை பார்த்தோம்னு சொன்னா அது இட்டரபிள். இப்ப உதாரணத்துக்கு ஸ்ட்ரிங் தரவு வகை கூட இட்டரபிள் தான். அதாவது மீள் சுழற்சிக்கு உட்படுத்தலாம். நான் நேரத்தோட சொன்ன மாதிரி ஐ இன் பனானான்னு சொல்லி போட்டிருந்தேன். அப்ப அதை என்ன செய்ய போது ஒவ்வொரு ஒவ்வொரு எழுத்தும் ஐக்கு ஒவ்வொரு டைமும் கொடுபட்டாரு. அப்ப அதே போலதான் என்ன செய்ய போது இந்த தரவு வகையை நம்ம சுழற்சிக்கு உட்படுத்தலாம் இந்த ஸ்ட்ரிங் தரவு வகை. ஆனா நம்பர்ஸ் என்ன செய்யலாம், சுழற்சிக்கு உட்படுத்தவே இல்லை நம்பர்ஸ். ஓகே. அதே மாதிரி லிஸ்டை நாம் என்ன செய்யலாம், சுழற்சி உட்படுத்தலாம். டபுளையும் சுழற்சி உட்படுத்தலாம். அதே போல டிக்ஷனரியும் சுழற்சி உட்படுத்தலாம். அப்ப நம்பர்ஸ் தவிர்த்து மற்ற ஸ்ட்ரிங், லிஸ்ட், டபுள், டிக்ஷனரி எல்லாம் வந்துட்டு என்ன செய்வோம், இட்டரபிள் தரவு வகை இருப்பாங்க. அடுத்தது வந்துட்டு மியூச்சுவபிள் ஒன்று இருக்குது. அதாவது மியூச்சுவபிள், இம்மியூச்சுவபிள். அதாவது நம்ம ஒரு தரவு வகை உருவாக்கிட்டோம்னு சொன்னா அதை மறுபடியும் என்ன செய்யும் போது நம்ம மாற்றி அமைக்கிற செயற்பாடு இருக்கு. அப்ப மாற்றி அமைக்கிற செயற்பாடு நம்ம லிஸ்ட்டுக்கு செய்யலாம். ஓகே. அதே போல டிக்ஷனரிக்கும் செய்யலாம். டப்புளுக்கு மட்டுமே என்ன செய்யலாம். அப்ப டப்புள் வந்துட்டு இம்மியூச்சபிள், அதே போல ஸ்ட்ரிங் வந்துட்டு இம்மியூச்சபிள், நம்பர்ஸ் வந்துட்டு இம்மியூச்சபிள். பட் என்ன லிஸ்டும் டிக்ஷனரி மட்டும் தான் என்ன மியூச்சுவபிள் தர வகை. சரியா? அப்ப லிஸ்ட் ஒரு இட்டரபிள் தர வகையும் மியூச்சுவபிள் தர வகை இருக்கு. ஓகே. இப்ப பார்க்கலாம் நீங்க. இப்ப லிஸ்ட் தரவு வகைக்குள்ள நம்ம எந்த விதமான தரவு வகையை நம்ம வைக்கலாம். ஒரு லிஸ்ட் தரவு வகைக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு லிஸ்ட்டும் இருக்கலாம். ஒரு லிஸ்ட் தரவு வகைக்குள்ள லிஸ்ட்டும் இருக்கலாம். அதனுள்ள என்ன செய்யலாம், ஒரு ஸ்ட்ரிங்கும் இருக்கலாம், பூலியன் விளைவு இருக்கலாம். அடுத்தது ஒரு நம்பர்ஸும் நம்ம கொடுக்கலாம். ஓகே. அப்ப நாம பார்த்தோம்னு சொன்னா இதுல காட்டிக்கப்பட்ட எக்ஸாம்பிள பார்க்கலாம் நீங்க. அடுத்தது டபுள். டபுள் ஒரு அதுவும் இன்டரபிள் தரவு. அடுத்து இம்மியூச்சபிள், அதாவது மாற்ற முடியாது. இப்ப நான் என்ன செய்யலாம்னு சொன்னா, இப்ப இந்த லிஸ்ட்ல உதாரணத்துக்கு இங்க பார்க்கலாம், லிஸ்ட்ல பார்க்கலாம். அப்ப இதுல 3ங்கிறது 0வது இண்டெக்ஸ்ல இருப்பாரு. அடுத்து 5 1 2 3 4. சரியா? இப்ப முதலாவது இருக்கிற பெருமானம் 0 இண்டெக்ஸ், 2வது 1 2 3 4 இண்டெக்ஸ் இருப்பாரு. இப்ப நான் ஏயிட 0வது இண்டெக்ஸ்ல நான் என்ன செய்யலாம், பெருமானத்தை மாற்றிட்டு செய்யலாம். ஏ 0வது இண்டெக்ஸ்ல ஈக்குவல் ஏயின் 0வது இண்டெக்ஸ் ஈக்குவல் 5ன்னு சொல்லி கொடுத்தோம்னு சொன்னா, இப்ப அடுத்த டைம்ல நான் ஏயை பிரிண்ட் பண்ணேன்னு சொன்னா, பிரிண்ட் ஏயை கொடுத்தோம்னு சொன்னா, இப்ப எனக்கு எப்படி காட்சிப்படுத்தணும்னு சொன்னா 5 5 6 1 9 சொல்லி காட்சிப்படுத்தும். ஏன் இப்ப நான் 0வது இருந்த இருக்க 3 அதை நான் என்ன செய்யலாம், ஏரோட 0வது இடத்துல இருக்கிற இலக்கத்தை 5 சொல்லி மாத்துறேன். சோ இப்ப என்ன செய்யுது, நம்மளுக்கு லிஸ்ட் வந்துட்டு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது இதான் என்ன செய்ய போது மியூச்சுவபிள். அப்ப என்ன செய்யலாம், நான் மாற்றி அமைக்கலாம். ஓகே. லிஸ்ட்லயும் என்ன செய்ய போது நிறைய விதமான ஆபரேட்டர்ஸ் இருக்கு. அப்ப இதெல்லாம் பார்க்கணும்னு சொன்னா என்ன செய்யலாம், நீங்க உங்களோட நோட்ஸ்கள்ல பார்த்து கொள்ளலாம். அடுத்தது டபுள் தரவு. டபுள் தரவு என்னது, ஒரு மியூச்சுவபிள் இல்ல, அதாவது இம்மியூச்சுவபிள் ஆனா என்ன செய்யலாம், இட்டரபிள். அவரை நம்ம மியூச்சுவல் வச்சு உட்படுத்தலாம். இப்ப பார்க்கலாம் நீங்க இதை எப்படி கால் பண்ணிக்கலாம் சொன்னா, டபுள் தரவையில 2வது இண்டெக்ஸ், அதாவது இப்படி போறேன்னு சொன்னா இண்டெக்ஸ் வாங்க. இதுல டீல 2வது இண்டெக்ஸ். அப்ப முதலாவது 0வது இண்டெக்ஸ்ல இருக்கிறாள் தான் 2 0வது இண்டெக்ஸ். 3வது இண்டெக்ஸ்ல, அதாவது முதலாவது இண்டெக்ஸ்ல இருக்கிறாள் 3, 2வது இண்டெக்ஸ்ல இருக்கிறாள் தான் 5. சரியா? அப்ப 2வது இண்டெக்ஸ்ல இருக்கிறாள் 5 நம்மளுக்கு காட்சிப்படுத்தப்படுவார். அதே போல இது எப்படின்னு சொன்னா, அப்ப 2வது பார்த்து சொன்னா 0 1 2 3 4 சொல்லி என்ன செய்யும், இண்டெக்ஸ் கொடுவற்றியும். இப்போ என்ன செய்யறேன்னு சொன்னா, இப்போ இதுல இண்டெக்ஸ் அனுப்பிச்சுன்னா முதல்ல ரேஞ்சு கொடுத்த மாதிரி தான் ஸ்டார்ட் வேல்யூ. அப்ப ஸ்டார்ட் பண்றாங்க, இந்த இண்டெக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணணும், இவங்களுக்கு 3ல ஸ்டார்ட் பண்ணணும். என் பண்ணணும் எது, 3வது இண்டெக்ஸை கண்டா என் பண்ணணும். 3வது இண்டெக்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா 3வது இண்டெக்ஸ்ல பெருமானம் 4. அப்ப
முதலாவது இண்டெக்ஸும் ரெண்டாவது இண்டெக்ஸ்ல இருக்கிற பெருமானம் வருவார். அப்ப 3,5ன்னு சொல்லி வருவாரு. அது என்ன செய்வாரு, ஒரு சப் டபுளா வருவாரு. ஆன்சர் வர டபுள் சப் டபுளா வருவாரு. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். நீங்க 2 டபுள் கூட்டினீங்கன்னு சொன்னா, அதாவது 2 டபுள் தரவையை கூட்டிங்கன்னு சொன்னா, இப்ப இவங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு 2ஐயும் கூட்டி ஒரு டபுளா வருவாரு. அதாவது இந்த 2, 3 அதோட பிற்சேர்க்கப்படுவாரு. அப்பெண்ட் ஆகி 1,4 அப்பெண்ட் ஆகி வந்துட்டு எங்களுக்கு ஒரு புதிய ஒரு டபுள் தரவை கிடைக்கும். ஓகே, அடுத்து நம்ம டிக்ஷனரியை பார்க்கலாம். டிக்ஷனரியில பொதுவா வந்துட்டு பேரா தான் இருக்கும். இப்ப மற்ற தரவுகள் பாத்தீங்கன்னு சொன்னா அவர் ஒவ்வொரு தனித்தனி தரவை செப்பரேட் பண்ணி கமாமோட செப்பரேட் பண்ணிப்போம். பட் இதுல எப்படின்னு சொன்னா டிக்ஷனரியில ஒரு பேர், அதாவது சோடியா தான் இருக்கும். கீ வேல்யூ, அதாவது சாவி பெருமானம் சொல்லி என்ன செய்வா, பெருமானம் இப்படித்தான் இருப்பாங்க. சாவி பெருமானம் சொல்லி தான் இருப்பாங்க. அப்ப அதை பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ பைத்தன்ல 3.6க்கு முதல்ல 3.6 எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா டிக்ஷனரி வந்துட்டு ஒரு டிக்ஷனரி உருவாக்கி போட்டு அடுத்த டைம் பார்த்தோம்னு சொன்னா ஒரு அன்ஆர்டரா இருக்கு. பட் 4 அதாவது 4க்கு ப்ரோ பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்குன்னு சொன்னா பைத்தன்ல எல்லாமே என்ன செய்வோம், இப்போ ஓர்டர்ல இருக்காங்க. இப்போ பைத்தன்ல 4க்கு ப்ரோ இருக்கிறதெல்லாம் ஓர்டர். அப்போ 3.6க்கு முதல்ல இருந்த எல்லாமே வந்துட்டு எப்படி 3.6க்கு முதல்ல இருந்த எல்லாமே அன்ஆர்டரா தான் இருப்பாங்க. ஓகே, அப்ப இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இங்க அப்ப நம்ம நம்மளுக்கு 3.6 எடுத்து கொண்டோம்னு சொன்னா நம்மளுக்கு எப்படி அன்ஆர்டரா இருக்கும். ஓகே, இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப டிக்ஷனரியை பாத்தீங்கன்னு சொன்னா நினைச்சேன் கீ வேல்யூ வரைக்கலாம். அப்ப கீயை பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 4ங்கிற ஒரு கீ, அப்பிள்ங்கிறது ஒரு வேல்யூ, சரியா? அதே போல 1ங்கிறது ஒரு கீ, அதுக்கிற வேல்யூ வந்துட்டு ஆரஞ்ச். அதே போல 3ங்கிறது ஒரு கீ, அதுல இது பாத்தீங்கன்னு சொன்னா வேல்யூ பாத்தீங்கன்னு சொன்னா ஆரஞ்ச். இப்ப நான் செய்யலாம் பிரிண்ட் டி அப்படின்னு சொன்னா என்ன செய்யும், மொத்த டிக்ஷனரியும் என்ன காட்சிப்படுத்தப்படுவார். அதே போல டில 3வது, அதாவது இப்படி கோல் பண்ற என்ன செய்யணும், 3வது இது கீழே இருக்கிற வெளியூவை கேட்காங்க. 3வது கீழே இருக்கிற வெளியூ. அப்ப எங்களுக்கு 3வது கீ எங்க இருக்காரு, இது 4வது கீ, அதாவது கீ நம்பர் 4. அப்ப இது 1, இது 3. அப்ப 3வது அதாவது இந்த கீட எங்க இருக்காரோ அந்த பெருமானம் தருவார். அப்ப 3ங்கிற கீ இந்த இருக்காரு. அப்ப அவரோட பெருமானம் பனானான்னு சொல்லி காட்சிப்படுத்தப்படுது. அதே போல என்ன செய்யலாம்னு சொன்னா நான் என்ன செய்வோம், இது மியூச்சுவல், அதாவது மாற்றி அமைக்கக்கூடியன்னு சொல்லி என்ன மாற்றி அமைக்கக்கூடியன்னு சொன்னா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஏல முதலாவது இண்டெக்ஸ்ல இருக்கிற அதாவது முதலாவது கீழே இருக்கிற பெருமானம் 1ங்கிற கீழே இருக்கிற பெருமானம் ஆரஞ்சு. அப்ப அந்த இதை நான் என்ன செய்யலன்னு சொன்னா டில முதலாவது அதாவது 1ங்கிற கீழே இருக்கிற பெருமானத்தை வெளியே என்ன செய்யணும், ஸ்ட்ராபெரின்னு சொல்லி மாத்துறேன். இப்போ என்ன செய்வாரு, அந்த பெருமானம் என்ன செய்ய போது அந்த முதலாவதுல இருக்கிற பெருமானம் ஸ்ட்ராபெரின்னு மாற்றப்பட்டு. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பாரு பிள்ளைங்க உங்களுக்கு இப்ப ஒரு அன்ஆர்டர் அவ நேரத்தோட இந்த ஓர்டர் வித்தியாசம், இப்ப இருக்கிற ஓர்டர் வித்தியாசம். அப்போ என்ன செய்ய போது ஓர்டர் மாறி இருக்கு, ஓர்டர் மாறி. அப்ப டிக்ஷனரியில ஓர்டர் வந்துட்டு நிலையா இருக்காது. 3.6க்கு கீழே இருக்கிற வெர்ஷன் 3.6க்கு எல்லாம் என்ன செய்ய போது நம்மளோட டிக்ஷனரியில வந்துட்டு எல்லாம் வந்துட்டு தரவுகள் ஓர்டருக்கு இருக்காது. ஓகே, அப்ப இவ்வளவுதான் என்ன செய்வோம் நாம பார்த்தோமே, பிட் வைஸ் ஆப்ரேட்டர், அடுத்தது வைல் லூப், ஃபோர் லூப், அடுத்தது டேட்டா டைப்ஸ் எல்லாம் இவ்வளவுதான் இருக்கிறார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபைல் ஹேண்டிங் இருக்காரு, அடுத்தது ஃபங்க்ஷன் இருக்காங்க. அப்ப அதெல்லாம் என்ன செய்யலாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கணும். ஓகே, இன்ஷால்லா. தேங்க்யூ.